என்னதான் பரசுராமரோட அப்பா பரசுராமரோட அம்மாவுக்கு உயிர் வர வச்சிருந்தாலும் தாயை கொன்ன பாவம் தானே. அந்த பாவம் பரசுராமரை வந்து சேருது. இப்படி ஒரு பாவம் தனக்கு வந்ததுக்கு அப்புறமா பரசுராமர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து தாயை கொன்ன பாவம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சிவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. பரசுராமர் பண்ண தவத்தில் சந்தோஷமான சிவன் இந்த இடத்துல வந்து அவருக்கு பாவ விமோச்சனம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா இதே இடத்துல வந்து நான் பண்ணது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சிவனை நோக்கி தவம் இருந்து சிவன்கிட்ட இருந்து பாவ விமோச்சனம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லிங்கம் உருவாகுது. அந்த லிங்கத்தை மகாலட்சுமி வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போகிறாங்க. வருஷம் ரொம்ப கடந்து போகுது. அந்த லிங்கம் மண்ணுக்குள்ளே மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் சோழ மன்னர் ஒருத்தர் சிதம்பரம் நடராஜரை கும்பிடுறதுக்காக நைட்டில் அவரோட படையை கூப்பிட்டுக்கிட்டு இந்த வழியாக போயிட்டு இருந்திருக்காரு. இவர் டெய்லி நைட்டில் போகிறதுனால கையில் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க.